ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து 253 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஆஃபீசர் லெவல்ல தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து எடுக்குறாங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 64,820 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 3 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ரெகுலர் பேசிஸ்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு இதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 18th நவம்பர் அன்னைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 3 டிசம்பர் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்குன்னா 14th டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். டென்டேட்டிவா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து டேட் குடுத்திருக்காங்க பாருங்க. 2nd வீக் ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. வேரியஸ் கேட்டகரில வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து பாருங்க சீஃப் மேனேஜர் கேட்டகரி, அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டகரி, உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரில வந்து ஐடிலயும், அதர் ஸ்ட்ரீம்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமா வந்து 253 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு போஸ்ட்டோட நேம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர்லயே வந்து நெறைய ரோல் இருக்கு. அதுல வந்து பாருங்க டிசைன் ரோலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெவலப்பர்லயே வந்து .NET இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்லேருந்து, உங்களுக்கு ஐடி செக்யூரிட்டிலேருந்து, ஐடி சப்போர்ட்லேருந்து இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு 15 கேட்டகரியா வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ரோல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, இப்ப டிசைன் ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன தேவைங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பாருங்க, அதிலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த ரோல்ல நீங்க வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் பாடிஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் வந்து நீங்க சர்டிபிகேட்ஸ் வந்து வச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தோன்னா, அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து டெவலப்பர்ல வந்து ஜாவா கேட்டகரிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்குமே வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எம்சிஏவோ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பிரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து பார்த்தோன்னா நான் மேண்டட்டரின்னே குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கேட்றக்கூடிய லெவல்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. டெவலப்பர்லயே ஜாவால வந்து பாருங்க, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் கோபால் கேட்டகரிலயும் வந்து பாருங்க, சேம் குவாலிஃபிகேஷன் தான் குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து டெவலப்பர் இதுல வந்து உங்களுக்கு நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் தான் வந்து எல்லா இதுக்குமே வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, ஐடி செக்யூரிட்டி கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எம்சி இந்த மாரி முடிச்சவங்க எல்லாம் எலிஜிபிள் தான். இது மாரி வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கும் ஐடி செக்யூரிட்டிலயே வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரி லோட்ல வந்து இருக்கும் உங்களுக்கு போஸ்டிங்கு. நீங்க ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கு. அதே மாரி வந்து உங்களுக்கு இதில வந்து எந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு மீட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எதுக்கு மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாரி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேரியஸ் கேட்டகரில வந்து குடுத்துருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு, நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க. இங்க ஸ்கேல் 4 லெவல்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் 34 இருக்கணும். மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல் 3க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் 30லிருந்து 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்கேல் 2க்குலாம் வந்து 27லிருந்து 33. ஸ்கேல் 1க்கு வந்து 23லிருந்து 27 குடுத்துருக்காங்க. அதே மாரி அந்த ஸ்கேலுக்கு தகுந்த மாரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பாருங்க, இங்க ரைட் சைடே குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டிலாம் வரீங்கன்னா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே ஓபிசி கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க சீஃப் மேனேஜருக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 1,02,300 பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். அதே மாரி சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு 85,920, மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் 64,820, அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் 48,480 குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க கைக்கு வந்து பாருங்க, சிடிசியே இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா 90,000க்கு மேல தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். எல்லா கேட்டகரியுமே வந்து ஒரு ஆஃபீசர் லெவல்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லொகேஷன்ல தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து நீங்க வாங்கிட்டு வந்துரலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இனிஷியலா வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க.
இந்த இடத்துலயே வந்து உங்களுக்கு தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாருங்க, சென்னை லொகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க சென்னையில போய் இதுக்கான எக்ஸாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்டி அனைத்து பெண்களுக்கும் வந்து ரூ. 175 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூ. 850 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க இதுக்கான லிங்க் வந்து இருக்கு. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு தடவ நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்ட்டா நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.